ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிமொழிகள் 1:23. சாலமோன் நீதிமொழிகளில் எழுதுகிறாரு. நிறைய கருத்துக்கள்லாம் எழுதுகிறாங்க. அதில் ஒன்று ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம உடனடியாக மனம் திரும்பணும். அவர் கடிந்து கொள்ளும்போது நம்ம ஏனோ தானோ ஒன்றெலாம் இருக்காதபடி உடனே திரும்பணும். அவர் பக்கமாக நம்ம திரும்பணும். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுமேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியை நமக்கு கொடுப்பாராம். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் இருக்கணும். நான் கூப்பிட்டோம், ஆனால் நீங்கள் அடுத்த வசனம், நான் கூப்பிடுறேன், நீங்கள் ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவனில்லை. என் கையை யாரும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எழுந்திருக்கலை. என் கையை பிடிச்சி யாரும் நீங்கள் நடக்கலை. நான் கையை நீட்டுறேன், ஆனால் நீங்கள் கவனிக்கவே இல்லை. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்கலை. என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்பணும். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆனால் நீங்கள் என்னுடைய 29 வசனம் பாருங்கள். 25 வசனம், என் ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் கடிந்து கொள்ளும்போது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. ஆலோசனைகள்லாம் நீங்கள் தள்ளிட்டீங்க நான் சொல்லிவிட்டு இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா 26, 27 வசனம் பாருங்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் சிரிப்பேன். உங்களை பார்த்து சிரிப்பேன். அதெல்லாம் நான் செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி நான் சிரிப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அதை அதை ஒரு கேலியாக நான் பண்ணுவேன், பார்ப்பேன். ஆகடியன்னா மாக்குன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அது தமிழில் ஒரு கேலியாக. நீங்கள் பயப்படும்போது நான் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டேன். அது ஒரு கேலியாக நான் பார்ப்பேன், பண்ணுவேன், கேலி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பயப்படும் காரியம், அடுத்த வசனம், நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். திருப்பி சொல்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும்போது பயப்படும் காரியம் புயல் போல் வரும், ஆபத்து சூறாவளி போல் நேரிடும் போது நெருக்கம் எடுக்கணும் உங்களை பிடிச்சி அப்போ கூப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அப்போ நான் உங்களை சட்டை பண்ணிக்க மாட்டேன், ஆகடியம் பண்ணிவிடுவேன், உங்களை அப்படியே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு தான் சொல்கிறார். கோபத்தோடு இந்த காரியம் இல்லை. ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டார், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு பதிலளிப்பேன். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் நான் என்ன செய்வேன், உங்கள் மத்தியில் நான் கடந்து வருவேன். ஆனால் நீங்கள் அப்படி கீழ்ப்படியாமல் கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறத கை நீட்டினா கூட நாங்கள் கவனிக்க மாட்டோம், உடைய ஆலோசனைகள்லாம் நாங்கள் தள்ளிட்டோம், என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, சூறாவளி போன்ற பிரச்சனை, புயல் போன்ற பிரச்சனை, ஆபத்து, இடுக்கன் எல்லாம் வரும்போது நானும் எள்ளி நகையாடி கடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி இல்லாதபடி கடைசி வசனம் பாருங்கள், 33 வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை இதோ பாரு, நான் உனக்கு என்னுடைய ஆவியே உனக்கு நான் தருவேன், என் வார்த்தைகள்லாம் உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, ஆபத்துக்கு விலக்கி ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி செபிப்போமா. ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றீரே ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எந்த நீன் பாரத்தை உந்தனில் வைத்திட்டேன், ஆதரிப்பேரே சுனாதா. எந்த நீன் பாரத்தை உந்தனில் வைத்திட்டேன், ஆதரிப்பேரே சுனாதா. அல்லேலூயா
அல்லேலூயா கல்வாரி சிலுவை நாதா, அல்லேலூயா கிருபை தந்திடும் நேசா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்கள் மீது இதோ உம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்குள்ளே வைக்கிறேன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அதையெல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்தி வாழ்வோம் என்றால் எங்களுடைய ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிடும்போது எங்கள் கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் அதையெல்லாம் கை கொள்ளும்போது ஆபத்துக்கு வைக்கினமின்றி விலகி இருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர், மறு வாழ்வு தருகிறவராயிருக்கிறீர். அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்தில் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கும்போது, நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். கலாத்தியர் 4:18. இன்றைய கேள்வி: உங்களை என்ன செய்கிறவர்கள் என்னவாகி போனால் நலமாயிருக்கும்? உங்களை என்ன செய்கிறவர்கள் என்னவாகி போனால் நலமாயிருக்கும்?